அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 13/1/2026 மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7-8 சந்திரன், குறிப்பாக இன்று மாலை 5:20 பிறகு சந்திரன் 8 சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். சுக்கிரன் 10 9 புதன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பகல் வேளையில் சில அனுகூலமான பலன்கள் கிடைத்தாலும் மாலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் மாலை வேளையில் நிதானத்தை கடைபிடிப்பது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன் சஞ்சரிப்பதும் 9 சுக்கிரன் 11 சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7 புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். அது மட்டுமில்லாமல் 9 ராகு சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 சந்திரன், 6 சூரியன் செவ்வாய், 7 சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாலை வேளையில் ஓரளவுக்கு குறைந்து மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சந்திரன், 5 புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 4இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது விலகுவதால் மனதில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் சூரியன், செவ்வாய், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறையும். பிறரால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. நெருங்கியவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் சொல்லலாம் என்பதால் நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தொலையும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 3இல் சனி, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், 11இல் சூரியன், செவ்வாய், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிரச்சனைகள் குறைந்து ஒரு ஏற்றங்கள் ஏற்படும். நினைத்தது நடக்கும். வெளி உதவிகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உங்கள் மீது இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், உடனிருப்பவரிடம் இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 11இல் சுக்கிரன் சஞ்சரித்தாலும் இன்று மாலை 5:20 வரை சந்திரனானவர் 8இல் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும்.
உடனிருப்பவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வீண் குழப்பங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.